எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல் போகிற வேலையே சரியானங்காட்டி வீட்டையும் சரியாக கவனிக்க முடியலங்க. எல்லாம் போட்டபடி அப்படியே இருந்துச்சு. அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அடுத்த நாள் வீட்டு வேலை ஃபுல்லாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டேங்க. என்னோட நேரமாக என்னன்னு தெரியல, இந்த வாஷிங் மிஷின் வந்து நல்லாவே ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணல, ஃபுல்லாக சோப்பு நிறையா இருந்துச்சு. மறுபடியும் அதெல்லாம் எடுத்து கையில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு லோடு வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடும் உள்ளெல்லாம் ஒற்றையாக இருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, 2 நாள் சித்திரக்கனி வருது, நீ கையோடு எல்லாம் கழுவி விட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் தோணுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்றைக்கு நல்ல நாள் என்றைக்கு கெட்ட நாள் எந்த நாளும் தெரியலங்க. எப்படா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறது மட்டும்தாங்க தோணுச்சு. எல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு பாத்திர கழுவுறதுக்கும் நிறையா இருந்துச்சுங்க. அதையும் எல்லாமே கையோட கழுவி வச்சிட்டேங்க. வீடெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் தான் வீட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு மாதுளம்பழ ஜூஸும் போட்டு கொடுத்துட்டேங்க. அம்மாவுக்கு வந்து இப்போ சாப்பாடு கம்மியாக லிக்விட் ஐட்டமாக தான் அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. மோர், தயிர், ஜூஸு, தண்ணி நிறையா குடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு வந்து தினமும் ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துருவேங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.